வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இந்த காலையிலேயே எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். போகும்போது இடையிலேயே கொஞ்சம் கார் வேறு ரிப்பேர் பண்ணாச்சு. அதையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கோயிலுக்கு போயாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பழங்கால ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஜாதகம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம கோயிலுக்கு போகிறதுக்குள்ளேயே நம்மளை வந்து வாங்க தம்பி வாங்க அப்படின்னு இந்த வடிவேலை கூப்பிட்றது மாதிரி நம்மளே டார்கெட் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. நிறைய பேர் வந்து அந்த ஓலைச்சுவடி பார்க்குறோம் அப்படின்னு ஏமாத்துறவங்க இருக்காங்க. அதால் அந்த அரசு பதிவு பெற்றவங்க, முக்கியமாக நம்பகமானவங்கள்ட்ட மட்டும் போங்க. ஏன்னா இங்கே வந்து உங்களோட வரலாறு, இதற்கு முன் ஜென்மத்தில் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டான ஆள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சொல்கிறாங்க. மற்றபடி ஏமாற்றுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து நீங்கள் போகும்போது கொடுத்துட்டு போனால் தான் நாங்கள் எடுத்து வைப்போம், உங்கள் ஓலைச்சுவடியெல்லாம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு போய் சொல்லி அமௌண்ட்டை வாங்கிட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதால் நீங்கள் கரெக்டான ஆள்கிட்ட பார்த்துட்டு போங்க. நாங்கள் போய் சாமி கும்பிட்றதுக்காண்டி மாலை எல்லாம் வாங்கிட்டு உள்ளிருக்க வந்துட்டோம். அந்த கோயில் வந்து மிகப்பெரிய வரலாறு கொண்டது, ஓகேங்களா. இந்த சன்னிதானத்தில் வந்து ஒரு பரம்பரையாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதீனம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் இதை வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதீனத்தை எதிர்த்து இந்த அரசுகளும் சரி, இதற்கு முன்னாடி நிறைய பேரெல்லாம் பிரச்சனை கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அவர்களோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. அதால் இந்த பழமை மாறாமல் நல்லதாகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சுற்றி பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத விட இந்த கோயில் வந்து வரிசையாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் கோயிலாக இருக்கட்டும், பக்கத்தில் பூம்புகாராக இருக்கட்டும், இப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு மனசே வராதபடி சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அப்படி தான் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி இருக்கிற பல ஊர்கள் இருக்குது. எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நாங்கள் வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் போய்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் கோயில் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னுலாம் இல்லை. போகும்போது பார்த்தீங்கன்னா பல வரலாற்று சிறப்புகள் கொண்ட கோயிலையே தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. பூம்புகார், காவேரி பூம்பட்டினம், அந்த கடற்கரை, இப்படி நாங்கள் சுற்றி நிறைய இடத்த பார்த்தோம். நீங்கள் வந்து கும்பகோணத்துக்கு போனோம் அப்படின்னாவே ஒரு பழங்காலத்தில் நீங்கள் எப்படி மக்கள் இருந்தாங்க, எந்த வழிபாட்டுகளோடு இருந்தாங்க, நம்ம இந்துக்கள் வந்து எப்படி சாமி கும்பிட்டாங்க, இந்த கோயிலெல்லாம் எப்படி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க அப்படின்னு உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. இங்கே வந்து உண்மையாக ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அது வந்து பெரிய ஆச்சரியத்தையே ஏற்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.